ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விவா ஷானு பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று நடந்த சம்பவம் நீங்கள் கேட்டாலே நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க. இந்தமாரி நம்ம கடையில் நடந்தது. அது சன்ஃபீஸ் பிஸ்கெட்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த பிராண்ட்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து நான் வரேன், உங்களுக்கு சன்ஃபீஸ் பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் ரெகுலராக வர கஸ்டமருக்கும் வாங்குகிற ஆளுக்கும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நான் அவரை பார்த்த உடனே வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ கூட அந்த ஆள் போகல. ஏதோ ஒரு செல்ஃபோன் மாரியே ஒன்று கையில் வச்சுட்டு இருந்தாப்பல இப்படி 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 பண்ணிகிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாய் டப்பா மேலே வச்சுட்டாரு. அப்புறம் எனக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. போனாலும் இந்த ஆள் போக மாட்டேன்றான், அங்கேயே நின்றுட்டுருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் என்ன பண்ணால், அடுத்த வாரம் வரட்டானே, வேண்டாம்ப்பா போப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபோன் மறுபடியும் அதே எடுத்தது மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு இந்த ரிங்கை இப்படி இப்படி பார்த்துக்கும், எனக்கு கைத்துக்கும் என்னையுமே பார்க்குறான். அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். எனக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. நம்ம கடையில் அவனை விரட்டுறதுக்கு என் கையில் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், எப்போவுமே நம்ம ஒரு சிசர் நான் இங்கே வச்சுருப்பேன். ஏன்னா இந்த ஷாம்புங்க, இந்த டீ தூள் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருப்பேன். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கிறான். ஒரு மாதிரியாகவே என்னையும் முறிக்கிறான். அவனை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் மோந்து வச்சுட்டு நகை பிடுங்கிட்டு போகிறாங்களே அதேமாரி இருந்துச்சு. சரி பார்த்து என்ன பண்ணேன், கத்தி எடுத்துக்கினேன் கையில். இந்த சிசர் கையில் எடுத்துகிட்டு போறியா என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ கூட அவன் போக மாட்டேன்றான். தினசரி நம்ம எதிர் வீட்டு அம்மா அவங்க தான் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. வயசானவங்க தான். அவங்களும் அன்றைக்கின்னு பார்த்தா நேற்று இல்லை, காணும். அவங்க அம்மா 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 அம்மான்னு குரல் கொடுக்குற ஒரு ஆள் கூட யாருமே இல்லை. அந்த கடை பக்கமே ஜிலோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே அந்தமாரி நடக்குது. ஏற்கனவே ஒருத்தர் இந்தமாரி வந்திருக்கிறாரு. அது அவன் ஒரு பைத்தியம். அதனால் நம்ம பிடிச்சி அவனுக்கு ஸ்டேஷனில் கூட பிடிச்சி கொடுத்துட்டோம் அவருக்கு. ஏன்னா வயசான அம்மா பக்கத்தில் போய் ஒரு பைத்தியம் மாரி இருக்கிற ஆள் போய் படுத்துட்டான். அதனால் அதை பிடிச்சி நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அவன் பைத்தியம், இவன் நல்லா தெளிவாக இருக்கிறான். தெளிவாக இருக்கிற ஆளே நமக்கு இந்தமாரி பண்ணால் எப்படி இருக்கும். அப்புறமேட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். நான் குரல் கொடுக்குறத பார்த்து 2-3 பேர் வந்துட்டாங்க. வியோவோட ஃப்ரெண்டு கூட போனார். நான் இந்தமாரி நடந்ததுன்னா அவன் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ண அந்த ஸ்பாட்டில் அவன் கேலி போயிட்டுருக்கான். இல்லை அவன் அங்கே. ஸோ இது எதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நகை போனால் போட்டோம், நம்மளே எதனா ஒன்று பண்ணிட்டா நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்காரெலாம் யார் இருக்கிறா பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப 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 சேஃபாக இருங்க. இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஐடியா கொடுத்துட்டு போனது என்னென்னா, மிளகாத்தூள் ஒன்று பிரித்து வச்சுக்கோ. இங்கே எல்லாரும் இப்படி தான் வருவாங்க. ஏன்னா இந்த ஏரியா நமக்கு புதுசு, கடை வச்சுருக்குது. மிளகாத்தூள் தூவி விட அவன் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் அந்தமாரி வந்தால் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டியதான். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க.